இதரம் அரச மரியாதையுடன் மாலைத்தீவில் ஜனாதிபதிக்கு வரவேற்பு என்பதாக இந்த செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. மாலைத்தீவுக்கு புறப்பட்டிருக்கிற ஜனாதிபதி தொடர்பான தகவல்களில் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷவும் அந்த விமானத்தில் பயணித்திருப்பதாக இணையான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ அரசுமுறை விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலேயே ஜனாதிபதி பயணித்த அதே விமானத்தில் நாமல் ராஜபக்ஷவும் பயணித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ மாலைத்தீவுக்கு சென்றுள்ள நிலையில் வழக்கொன்றில் அவருக்கு ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராக காரணத்தினால் அவரை கைது செய்யுமாறு அம்பாந்தோட்டை நீதிமன்றம் அவருக்கு பிடியாணை பிறப்பித்த தகவலையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இந்த நிலையில் மாலைத்தீவுக்கு சென்ற ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திட்டிருக்கிறார். மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்ஸுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று மாலைத்தீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் இவ்வாறு நடைபெற்றிருக்கிறது. மாலைத்தீவு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருகின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை மாலைத்தீவு ஜனாதிபதி வரவேற்றிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பினை பதிவு செய்ததன் பின்னர் இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இலங்கை மாலைத்தீவு நாடுகளுக்கிடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. கலந்துரையாடல்களைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய மாலைத்தீவு வெளிவிகார சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜேந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழக்கில் தொடர்பான ஒப்பந்தங்கள் இவ்வாறு பரிமாற்றப்பட்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்கள் மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கிடையே பல்வேறு துறையிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வதை நோக்கமாக கொண்டு இவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது என்பதாகவே இந்த தகவலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.